இந்த காலை வேளையில் குட் ஃப்ரைடே அன்று அதிகாலையில் நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த காலவெளியிலே தியானித்து நன்றி செலுத்துவோம். இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவருடைய காயங்கள், இவைகளை நினைத்து இந்த காலவெளியிலே கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி, சரித்திரத்தின்படி இந்த வெள்ளிக்கிழமை காலை 3 மணிக்கு இயேசுவை கைது செய்திருக்கலாம். யூதாஸ் இயேசுவை முத்தம் செய்து காட்டிக் கொடுக்க இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு அதிகாலை 3 மணியிலிருந்து இன்று காலை 9 மணி வரைக்கும் இயேசுவை கொண்டு சென்றவரை அடிக்கவும் அவரை பாடுபடுத்தவும் தொடங்கினார். மத்தேயு 27:6, மத்தேயு 20:19 வசனங்களிலே சாட்டையினால் அவரை அடித்தார்கள். லூக்கா 22:64 அவரை அடித்தார்கள். பிரம்பினால் எந்தெந்த விதத்தில் அவரை அடிக்க முடியும் அடித்தார்கள். மத்தேயு 27:30 அவர் மேல் உமிழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறார். ஏசாயா 50:6 அவருடைய தாடி மயிரை பிடுங்கினார்கள் என்று. மத்தேயு 27:26-29 அவரை பரியாசம் பண்ணினார்கள். மத்தேயு 27:35 அவருடைய வஸ்திரங்களை விரித்தார்கள். மத்தேயு 27:38 ஆணிகளை ஆய்ந்தார்கள். இப்படி காலை 3 மணி முதல் 9 மணி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படும்படி தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஓக சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சிலுவையின் எடை 150 கிலோவுக்கு மேல் இருந்திருக்கலாம். அவ்வளவு பிரமாண்டமான சிலுவை. அந்த சிலுவை சுமந்து கொண்டு இயேசு நடந்து போனார். அவர் ஆணியை அடித்து அந்த ஆணிகள் எல்லாம் 8 அங்குலம் அதற்கு மேல் இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது 3 முறை தவறி விழுந்தார். 17 மணி நேரத்துக்கு மேல் தண்ணீர் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார். 5480 காயங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்திருக்கலாம். அவருடைய முதுகில் மட்டும் 150 ஆழமான காயங்கள் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அவருடைய தலையை கிழித்த 17 முட்கள், பினாகிறிஸ்டி என்ற முட்கள். இந்த காலவெளியிலே சற்று கிறிஸ்து நமக்காக பாடுபட்ட இந்த நாளிலே, இந்த ஆண்டில் இந்த குட் ஃப்ரைடே இவ்வளவு பாடுகளை பட்டு நமக்காக இயேசு ஏன் மரித்தார்? நம்முடைய பாவங்களை நீக்க, நம்மை ரட்சிக்க, பிதாவோடு நம்மை சேர்க்க இயேசு கிறிஸ்துவை காலை 3 மணி முதல் அவரை அடித்து துன்புறுத்தி இப்படி மரணத்துக்குள்ளாக்குவதற்கு 350 சேவகர்கள், 350 soldiers on 50 horses, they were riding and driving him. இப்படி நமக்காக சிலுவையில் பாடுபட்டார். எல்லாரும் இந்த காலவெளியில் இணைந்து சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கிறது. அந்த விலையேறு பெற்ற ரத்தத்தை நினைத்து இந்த காலவெளியிலே இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் இணைந்து ஆங்காங்க இருக்கிற விசுவாசிகள், ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் கிறிஸ்து நமக்காக மரணித்த இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் எல்லாரும் நோக்கி பார்த்து இந்த பாடலை இணைந்து அப்படியே பாடுவோம். சிலுவை சுமந்த உருவம் நமக்காக சிலுவை சுமந்து தோஷபூரி
அர்ப்பணித்து கர்த்தாவிடத்திலே வா. எல்லாரும் சேர்ந்து சிலுவை சுமந்த இயேசு, சிந்தின ரத்தம் புரண்டோடி பெறாமல் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்ல, மீட்ட இயேசுவே, சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மீட்டவரே, சிலுவை கால்வழியில் நினைத்து எங்களுக்காக சிலுவை சுமந்து கொண்டு $150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவை சுமந்து கொண்டு, ஓ ஜீசஸ், மாசமாய் மீட்க வந்தார். என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு இறங்கி வந்த இயேசு, பாவ பரிகாரி, ரத்தம் புரண்டோடி 7 விதமான காயங்கள் நிரம்பினார், ஈட்டினார். இன்று காலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் நினைப்போம். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஆமென். அவர் சர்வ வல்ல தேவன், ஆச்சரியமான இயேசு. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 7:26 அங்கே வாசிக்கிறோம். எபிரேயர் 7:26, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினருமான பரிசுத்தமுள்ள இயேசு. For such is an high priest who is wholly harmless and defiled, separate from sinners என்றிருக்கிறது. 1 பேதுரு 1:19 அவர் குற்றமற்றவரும் மாசற்றவருமான குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி என்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்து குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி, the blameless lamb of God என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம், the precious blood of Christ, a lamb without blemish, குற்றமில்லாதவர். அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய்
சிலுவையில் இறைவதற்கு நியாயஸ்தானத்திலிருந்து நியாயம் விசாரித்த அவரை வழிநடத்தின எல்லாரும் இயேசுவை குற்றமற்றவர்கள் என்று சொன்னார்கள். முதலாவது இயேசு காட்டிக் கொடுத்த யூதாசே சொன்னார். மத்தேயு 27:4 அவர் குற்றமற்றவர் என்று அவன் சொல்லுகிறார். குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது பிலாத்துவின் மனைவி அந்த மத்தேயு 27:19 இயேசுவை பார்த்து சொல்கிறார், இயேசு அவர் குற்றமற்றவர், அவரை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்படி ஏன் குற்றமற்றவர் ஒருவர் மறிக்க வேண்டுமாம்? அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி குற்றமற்றதாக தான் இருக்கணும். பழைய பாட்டிலே யாத்திராமம் 12:5 a lamb without blemish. யாத்திராமத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அடிக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டி குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அது பலி பஸ்காவின் பலிக்கு கொடுக்கப்படும் முன் 5 நாளைக்கு முன் கொண்டு போய் ஆசாரிடத்தில் காண்பிக்கப்பட வேண்டும். அது குற்றமற்ற ஆடு என்று அதற்கு பிறகு அதை பலி செலுத்தது. இயேசு அப்படிப்பட்ட குற்றமற்றவராய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இயேசு பிறந்த பொழுது அவரை துணைகளில் சுற்றி முன்னணை என்று சொல்வார்கள். அந்த முன்னணை என்பது என்ன அப்படின்னா, ஆடு மேய்ப்பர்கள் இருக்கிற இடத்துல ஆடு குட்டி போட்ட உடனே அந்த ஆட்டை ஒரு மேடையில் வைத்து பழுதற்ற ஆடா என்று பார்ப்பார்களாம். அந்த மேடையில் தான் இயேசுவை கடத்தினார்கள் அவர் பிறந்த பொழுது. ஏன் இயேசு பிறந்த பொழுது மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் சொன்னார்கள், தூதர்கள் போய் பார்த்தால் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி பிறந்த உடனே அந்த மேடையில் வைத்து குற்றமற்றதாக இருக்குதான்னு சொல்லி ஆட்டுக்குட்டியை கவனிக்கிறது போல இயேசுவையும் அந்த இடத்தில், அதனாலதான் மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார், ஆடுகள் இருக்கிற இடத்துல பிறந்திருக்கிறார் இயேசு. அப்ப மெய்ப்பர்கள் போய் என்ன பார்த்திருப்பார்கள், இந்த இயேசு குற்றமற்றவராக இருக்கிறாரா அப்படின்னு. பிறப்பிலே பிளேம்லெஸ் இயேசு. அது மட்டுமல்ல, இயேசு பவனியாக போனார். யோவான் 12:12 போய் நேரடியாக தேவாலயத்துக்கு போனார் இயேசு. ஏன் தேவாலயத்துக்கு போனார்? 5 நாளைக்கு முன்பு இஸ்ரவேலர்கள் பலி கொடுக்கப்படுகிற ஆட்டை கொண்டு போய் பிரதான ஆசாரியனிடத்தில் காண்பிக்க வேண்டும். அவன் அதை குற்றமற்ற ஆடு என்று சர்டிஃபைட் பண்ண வேண்டும். அதற்கு பின் தான் பாஸ்கா பண்டிகை, பாஸ்கா நாளில் இதை பலி செலுத்துவார்கள். இயேசுவும் இந்த வெள்ளிக்கிழமை பாஸ்கா நாள் என்று பலியிடப்படுவதற்கு ஆசாரியனிடத்தில் தன்னை போய் காண்பித்து குற்றமற்றவர் என்று நிரூபித்தார். காலவழியில் புரிந்தவர் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, குற்றமற்றவர் இயேசு, பாவம் இல்லாதவர், நம்முடைய பாவங்களை சுமக்க வேண்டும், அக்கிரமங்களை சுமக்க வேண்டும். இரத்தத்தில் ஏன் வல்லமை இருக்கிறது என்றால் குற்றமில்லாத இயேசு, பாவமில்லாத இயேசு அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். அந்த மத்தேயு 27:24 பிலாத்துவின் மனைவி மற்றும் இயேசுவை குற்றமற்றவர் என்று சொல்லவில்லை. கடைசியாக அந்த பிலாத்துவும் அங்கே சொல்லுகிறார். 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பதாக கை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பொழிக்கு நான் குற்றமற்றவன் என்று சொன்னார். எத்தனை பேர் இந்த காணொளியில் குற்றமற்ற இயேசு எனக்காக பலியானார், குற்றமற்ற இயேசு எனக்காக சிலுவையில் தொங்கினார், தேவகுமாரனாகிய கிறிஸ்து. இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே அதிகாலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய இரத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தால் போதும், பரிசுத்தமாக்குகிற இரத்தம். நாம் பாவிகள், அக்கிரமக்காரர்கள், அவருடைய இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாகிறோம். அவருடைய இரத்தம் நம்மை சுத்தமாக்குகிறது. அவங்களை கழுவுகிற இயேசுவின் இரத்தம். இது காலை இணைந்திருக்கிற எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவோம். மீண்டும் ஒரு முறைகளுடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாவோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக வாழ்வோம். நம்முடைய குடும்பத்தில் யாராவது இந்த இரத்தத்தினால் மீட்கப்படாமல் இருந்தால் அவர்கள் மீட்கப்படுவார்களாக. லூக்கா 23:15 ஏரோதுவும் இயேசுவை குற்றமற்றவர் என்று சாட்சி கொடுத்தார். அப்படின்றால் இயேசு குற்றமற்றவர், இயேசு பாவம் இல்லாதவர் என்று எல்லாரும் சாட்சி கொடுக்கிறார். அப்ப இது என்னன்னா, வேதத்தின்படி குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்பட வேண்டும். அதைத்தான் மீண்டும் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். கிரைஸ்ட் வாஸ் பிளேம்லெஸ் என்று காலை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் யாவரும் ஆங்காங்க இணைந்திருக்கிறவர்கள்
ஆன்லைனில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறதாம். இந்த ஆண்டின் இந்த குட்ஃப்ரைடே அன்று எனக்காக குற்றமற்ற இயேசு பலியானார், சிலுவையை சுமந்தார். அவர் அடிக்கப்படுவதற்கு அதற்குரிய பாவி அல்லவர், பரிசுத்தமானவர். பாவிகளுக்காக ரத்தம் சிந்தினார். எப்படி ஒரு நல்ல ஆடுதான் பாவிகளுக்கு அன்றைக்கு அடிக்கப்பட்டது, பிளேம்லெஸ் லேம், குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்படணும். அதுபோல இயேசு குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக நமக்காக அடிக்கப்பட்டார். லூக்கா 23:41 சிலுவையில் இருந்த கள்ளனும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நாம் எல்லாரும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாத தண்டையும் நடப்பிக்கவில்லையே. யாராவது இயேசுவை குறித்து ஏதாவது பேசியிருந்தால் இன்றைக்கு காலையிலே மன்னிப்பு கேளுங்கள், இயேசுவை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த இயேசு குற்றமற்றவர், பாவம் இல்லாதவர், நமக்காக பாவமானார். ஒரு சிலுவையை சுமந்தார். 150 கிலோ எடையில் வந்த ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு பல மணி நேரங்கள் நடந்து சென்று 3 தடவை கீழே விழுந்து இந்த சிலுவை தூக்க முடியாமல் இவ்வளவு பாடுபட்டு நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தும்படி. இயேசுவின் உயரம் 5.11 என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவ்வளவு உயரமான இயேசு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த சிலுவையில் எப்படி தொங்கிட்டு இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும். பல மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் இருந்ததுனால தான் தாகமாயிருக்கிறேன் என்றார். காடியை கொடுத்தார். முதுகில 150 ஆழமான காயங்களோடு சிலுவையில் தொங்கினார். தலையை 17 முட்கள் வினா கிறிஸ்டி என்ற நீளமான முள் கிழிக்க அதோடு சிலுவையில் தொங்கினார். யோசிப்பார்கள். இந்த நாள் மட்டுமல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காக காயப்பட்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, அவர் குருசின் மேல் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். பாவமற்ற இயேசு இந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நமது பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். சிலுவையிலே சுமந்தார். அவரை சிலுவையில் அறைந்தார். அவர் சுமந்த சிலுவை, அந்த அவர் சகித்த சிலுவை, ஆனால் அந்த சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த காலை இந்த கிறிஸ்துவின் குற்றமற்ற அந்த வல்லமை நமக்குள் இறங்கட்டும். ஒரு கணம் கிறிஸ்துவின் இந்த பாடுகளை நினைத்து, எங்களுக்காக நீ அடிக்கப்பட்டீரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் எப்படி வார்த்தையினாலே பிசாசு ஏவாளை அழித்தானோ, சிலுவையில 7 வார்த்தையினாலே பிசாசை அழித்தார். இயேசுவும் வார்த்தையினால்தான் சிலுவையில ஜெயத்தை எடுத்தார். லூக்கா 23:34 மன்னியும் என்ற வாய்ஸ் ஆஃப் இன்டர்செஷன். லூக்கா 23:43 வாய்ஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வார்த்தை, you'll be with me in paradise. அதுபோல யோவான் 19:26-27 வாய்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன். எல்லாம் வார்த்தையிலே. வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினவர் சிலுவையிலையும் வார்த்தையினாலே சாத்தானை ஜெயித்தார். சிலுவையில் வேற எந்த அவ்வளவு பாடா இருக்குது, கஷ்டமா இருக்குது என்று சொல்லி ஒன்றும் இல்லை. எல்லாம் வாய்ஸ் ஆஃப் இன்டர்செஷன், வாய்ஸ் ஆஃப் மெர்சி, வாய்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன். அப்போ பரிந்து பேசுகிற வார்த்தை, இரக்கத்தின் வார்த்தை தான் வந்தது ஒழிய வேற எந்த வார்த்தையும் இயேசுவின் வாயிலிருந்து வரவில்லை. மத்திய 27:44 வாய்ஸ் ஆஃப் டிசர்ஷன், கைவிடப்பட்டதை உணர்ந்து சத்தமிட்டார். வாய்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, ஐ தர்ஸ்ட், தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 19:30 வாய்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், இட் இஸ் finished. லூக்கா 23:46 வாய்ஸ் ஆஃப் விக்டரி, ஐ கமிட் மை ஸ்பிரிட் இன்டு தை ஹேண்ட் என்று. எல்லாரும் வலது கரத்தை வைத்து இந்த காலொளியிலே அவங்க ஜெபத்தில் இணைந்திருக்கிற நாம் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த வருஷத்தில் ஆண்டவரே சிலுவையிலே 7 வார்த்தை, வார்த்தையினாலே சாத்தானை ஜெயித்தார். நமக்கெல்லாம் கஷ்டம் வரும்போது என்னெல்லாம் பேசிடுறோம், பாடுகள் வரும்போது இயேசு எப்படி பேசுகிறோம், மனிதர்கள் எப்படி பேசிடுறோம், மனம் பதறி பேசுகிறோம். ஆனால் சிலுவையில் கூட வாய் திறவாது இருந்தார். அதே நேரத்தில் ஒன்று சொல்லாமலும் இல்லை, சொல்ல வேண்டிய வார்த்தை சொன்னார்.
எல்லா கைவித்து கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, சிலுவையிலே வாய்ஸ் ஆஃப் இன்டர்செஷன், வாய்ஸ் ஆஃப் மெர்சி, வாய்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன், வாய்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலம் சாத்தானை ஜெயித்தீரே. ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் ஏவாளை வார்த்தையினாலே வஞ்சித்தார். சிலுவையிலே வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு ஜெயம் எடுத்தார். கடைசியாக இயேசுவிலே யோவான் 19:35 தங்கிக் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் உள்ள கல்வர்களின் கால்களை முறித்தார்கள். மறித்து விட்டார்களா என்று பார்ப்பதற்கு. ஆனால் வேதம் சொல்லுகிற இயேசுவின் கால்களை முறிக்கவில்லை. தீர்க்க தரிசனத்தின்படி இயேசுவின் கால்களை முறிக்காமல் விழாவிலே குத்தினார்களாம். அப்பொழுது கடைசியாக இருந்த இரத்தமும் நீரும் வடிந்தது. அன்றைக்கு ஆதாம் விழாவிலிருந்து அந்த எடுக்கப்பட்ட ஏவாள், ஆனால் சிலுவையிலே விழாவில் குத்தப்பட்டு இரத்தம் சிந்தி நம்மை மீட்டார். எபேசியர் 5:27 சொல்கிறது, கரைதிரளாத குற்றமற்ற மனவாட்டி சபையாக தமக்கு முன் நிறுத்தும்படி சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினார். இந்த காலை எல்லாரும் கரங்களை வைத்துக் கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணி, எங்களுக்காக குற்றமற்ற இயேசு பலியானீரே, பாவமில்லாத இயேசு உம்மை அர்ப்பணித்தீரே. ஹல்லேலூயா. இந்த வெளியேறப்பெற்ற உம்முடைய இந்த பலி, வெளியேறப்பெற்ற நம்முடைய ரத்தம், இவைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அந்த இரத்தத்தின் வல்லமை நம்மத்தில் வெளிப்படட்டும். இந்த இரத்தத்தின் வல்லமை நம்மை நிரப்பட்டும். இந்த இரத்தத்தின் வல்லமை நம்மை ஆசீர்வதிக்கட்டும். சரித்திரங்களின்படி ஞாயிற்றுக்கிழமை பவனின் நாள் என்று சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை சுத்திகரிப்பின் நாள், செவ்வாய்க்கிழமை கேள்வியின் நாள். மற்ற 24 உள்ள அநேக கேள்விகளுக்கு ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பதிலளித்தார். புதன்கிழமை இயேசு இளைப்பாறின நாள் இருக்கிறது. வியாழக்கிழமை வியாகுல நாள். அன்றைக்கு முழுவதும் அவர் கெத்செமனேயில் இருந்தார். வெள்ளிக்கிழமை சிலுவை நாள். ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல். இயேசு மரணத்தோடு நின்றுவிடவில்லை. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த காலொளியிலிருந்து விலையேற்பட்ட இயேசுவுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? கந்தை துணியில் பிறந்து கடைசியிலே அதே வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படி விலையேற பெற்றவுடைய இரத்தத்துக்காக நன்றி. இந்த காலொளியில் இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்ம ஒவ்வொரு நிரப்பட்டும். எல்லாரிடம் நிறைவான ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் வாரும். உயிர்த்தெழுந்த இயேசு எங்கள் மத்தியில் வாரும். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, நம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும் என்று கேட்போம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகளெல்லாம் மாறுமே என்று ஆவியானவரே, நீர் வரும்போது மாறுமே. ஆவியானவரே, வரும்போது மாறுமே. நீர் வந்தால் போது ஆண்டவரே, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் மாறுமே. முடியாததும் மாறுமே. நிறைவே ஆவியானவரே, நல்ல காலவெளிக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு இந்த ஆண்டவரே, நீ சிலுவையில் மரித்ததை நினைவு கூறுகிற நாளிலே உடைய சிலுவை பற்றி தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த அதிகாலை ஜபத்தில் ஆகாமல் இணைந்திருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாரையும் சிலுவை ரத்தம் கழுவட்டும். உடைய விலையேற பெற்ற ரத்தம் எல்லாரையும் சுத்திகரிக்கட்டும். உடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களில் இறங்கட்டும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆங்காங்கே ஆலயங்கள் நடக்கிற எல்லா ஆராதனைகளும் சமீபம் இருக்கட்டும். உடைய ஜனங்கள் ஆலயத்தில் சென்றோம் ஆராதிக்கட்டும். இன்றைக்கு அதிகாலை இப்படி ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் சபை மூலம் இப்படி காலையிலே பல வருடங்களாக அதிகாலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்து வருகிறதற்காக நன்றி. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். அதிகாலை ஜெபத்தின் ஆவி எல்லாரும் மேலும் இறங்கட்டும். வல்லமை வெளிப்படட்டும். இப்பொழுது இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. சரியோ பெரியோ
குழந்தைகள் கர்ப்பத்தில் எல்லாரையும் ஆசீர்வதித்தரும். இந்த நாடு யார் வியாதி விலவேனமா எங்கிருந்தாலும் ரத்தத்தின் வல்லமை அவர்களை தொடரும். ஆசீர்வதித்தரும். வெளியேறப்பட்ட ரத்தத்துக்கு நன்றிகளை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.